தலைவன் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி, அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளியில் நிரந்தர ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த 8 வேகன்சி என்னென்னங்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி படிச்சிருந்தால் போதுமானது. பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அந்த ஸ்கூலில் விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிடலாம். அப்போ வாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இதில் தேவைப்படும் பாடம் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இயற்பியல் சப்ஜெக்டை கேட்டிருக்காங்க. முதுகலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பயிற்சி, அதாவது எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் நீங்கள் படிச்சிருந்தீங்களா அந்த ஜாப் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் ரெகுலர் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணியிருக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருந்தீங்களா அந்த ஜாப் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டதாரி மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9th 10th வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி வித் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெகுலர் கிளாஸாக போயிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டதாரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கேட்டிருக்காங்க. இது 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. பிஏ தமிழ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருந்தா இந்த ஜாப் கழிச்சு ஃபுல் டைம் ரெகுலர் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸு என்னென்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு தான் எதுவும் கொடுத்துருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் நீங்கள் படிச்சுட்டு அதோட பிஎட் முடிச்சிருந்தீங்களா அந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ரெகுலர் கிளாஸஸும் அட்டன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி சோசியல் சயின்ஸ் வித் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருந்தா ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஜாபும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருந்தீங்களா நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாடம் வந்து அந்த பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கலையில் தான் வேணும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சுட்டு பிஎட் படிச்சிருந்தீங்களா அந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்களா இந்த ஹாஸ்டல் சூப்பர்வைசருக்கு எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாடு அந்த தங்கிறதுக்கு இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பிஎஸ்சி டிகிரி சர்டிஃபிகேட்டு, எல்லா ஓவரால் மார்க் ஷீட்டு, ஆல் மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஎட் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு எல்லாமே கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி டிசி கேட்குறாங்க. ஆதார் கார்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே இன்டர்வியூ டேட் பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா srmuttamil@gmail.com சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்களா. ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே போகலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே இன்டர்வியூக்கு போகணும்னு வந்து பார்த்திங்கன்னா srmuttamil எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு NH 79 நியர் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பெரியாரி ஷிப் ஃபார்ம் தலைவாசல் டிக்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட் இருக்குது. நான் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9489900110. இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 9489990011. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு அதுக்கு மேலே போயிருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.